கஜானால காசே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து எல்லா காசையுமே வந்து காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா கஜானால இப்போதைக்கு காசே கிடையாது. அது மட்டும் இல்லாம பெரிய கடனையுமே வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு டயலாக்க எந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த டயலாக்க வந்து மறக்காம சொல்லிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமுமே வந்து இந்த ஒரு டயலாக்க சொன்னாரு அப்படின்றது தெரியும். ஏன்னா கஜானா காலியா இருக்கு, எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கில் கடன் வச்சுட்டு போயிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே நம்மளுடைய தமிழ்நாட்டில் கஜானா காலியா இருக்கா? அப்படின்னா இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்னா டிவிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகள் எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து 2500 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் வந்து 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கறதா இருக்கட்டும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி மருத்துவம்னு நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் இப்போ கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ எப்படி டிவிகே தலைவர், அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கஜானா எவ்வளோ இருக்குது, கஜானால எவ்வளோ தான் இருக்குது, ஸோ எவ்வளோ வருமானம் எவ்வளோ வரும், எவ்வளோ செலவு இருக்குது, ஸோ இவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற எவ்வளோ செலவாகும், இது எல்லாமே வந்து இவருடைய ஆட்சியில் நடைபெறுமா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2025 to 26 ரெவென்யூ, அதாவது நம்மளுடைய 2025-26 கணிப்புப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டோட அரசோட ரெவென்யூ ரிசிப்ட் எவ்வளோ மொத்தம் வருமானம் வரும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3.31 லட்சம் கோடி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருமானமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்கான நிதி, அதாவது ஒரு வருஷத்தில் 365 நாள் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 908 கோடி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கஜானாவுக்கு வருமானமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்தெந்த துறையிலேருந்து வருது, எந்தெந்த வேலேருந்து எந்தெந்த சோர்ஸ் மூலயமா நம்மளுடைய கஜானாக்கு வருது, அதிக அளவில் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த வணிக வரி ஜிஎஸ்டி. நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது மூலயமா மட்டும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 1,21,853 கோடி வந்து மொத்த வருமானத்தில் கிட்டத்தட்ட 36.8% வந்து வருமானமாக வருது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு பகிர்ந்து தரப்படும் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாடு முழுக்க கலெக்ட் பண்ண அந்த வரிகள் எல்லாத்தையுமே வந்து சில மாநிலங்களுக்குன்னு சொல்ல சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் வந்து ஒதுக்கி தருவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எஸ்டி எஸ்டி வரி, எஸ்டி ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அது மூலயமா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 66,543 கோடி வரும். இது வந்து மொத்த வருமானத்தில் 20.1% வந்து நம்மளுக்கு வந்து வருமானமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து டாஸ்மாக் மற்றும் மாநில கலால் வரி. ஸோ இது மூலயமா, அதாவது தமிழ்நாட்டுடைய பெரிய ரெவென்யூ சோர்ஸ் அப்படின்னாலே வந்து இந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ்மாக் மூலயமா தான் பெரிய ரெவென்யூவே வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வருது அப்படின்னு எல்லாருமே வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அதுதான் வந்து வருமானமே கொடுக்குது. அதை நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா எப்படி வருமானம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது மது விற்பனை மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய டேக்ஸும் அதே மாதிரி எக்ஸசைஸ் கலெக்ஷனும் மூலியமாக வந்து பெரிய தொகை வருதுன்னு சொல்லலாம். ஸோ அது எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 39,478 கோடி வருது. இது வந்து மொத்த வருமானத்தில் 11.9% வந்து வரி வந்து இதனால வருமானமாக வருது. அடுத்து நாலாவது வந்து பெட்ரோல் டீசல். நம்ம அன்றாடம் வந்து போடுறோம் இல்லையா, பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும், ஸோ அது மூலியமாக வந்து ஒரு டேக்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி தெரியாது, இது வந்து வேல்யூ ஆட் டேக்ஸ், அதாவது வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா வந்து கவர்மெண்ட்டுக்கு 36,572 கோடி போகுது. இது வந்து மொத்த வருமானத்தில் 11.6% வரி வந்து வருமானமாக தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்திரப்பதிவு துறை மூலயமா வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வருது. இது எவ்வளோ வருது அப்படின்னா நம்ம வந்து நிலம் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டீல் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி, ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 25,067 கோடி. இது வந்து எவ்வளோ மொத்தமாக 7.6% வந்து வரி வருமானம் தமிழ்நாட்டுக்கு வருது. அடுத்து வாகன வரி, ரோட் டேக்ஸ், ஃபைன். ஸோ நம்ம வந்து ரோட் டேக்ஸ் பே பண்ணுவோம். அதே மாதிரி இப்போது ஃபைன் மூலயமா அந்த ஹெல்மெட் போடலை, லைசன்ஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைன் போடுவோம் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 11,611 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானமாக வருது. அடுத்து மத்திய நிதி உதவி. ஸோ சென்ட்ரல்லேருந்து ஒரு உதவித்தொகை அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து 10,599 கோடி. கிட்டத்தட்ட எல்லா வருமானத்துலேயும் 3.2% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்
கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான ரிசிப்ட் இது மூலியமா வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 9,180 கோடி ரூபாயும் ஹோல் வருமானத்தில் 2.8% வந்து வருமானம் தமிழ்நாட்டுக்கு வந்து வருது. இது இவ்வளோ காசு வருதே, ஸோ இது மூலியமா செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 60% எதுக்கு போகுது அப்படின்னா சேலரி கொடுப்பாங்க இல்லையா, ஸ்டாஃப் சேலரியாக இருக்கட்டும். ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் எக்கச்சக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரி கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் கொடுக்குறது. ஸோ இது எல்லாருக்குமே வந்து டிவைட் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து செலவழிக்கணும். ஸோ இது இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னாலும் செலவு அதுக்கு ஏத்தாப்புல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன்ல பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 908 கோடி வருது அப்படின்னா அப்போ அரசு கையில் நிறைய பணம் இருக்குது, அப்போ அதெல்லாம் வச்சு செலவு பண்ணலாம்ல அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை செலவு பண்ணணும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் சம்பளம், பென்ஷன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்குமே வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்லி அவங்க வந்து கட்டுறதா இருக்கட்டும், மேடை அமைக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு தொகுதி மக்களுக்குமே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு அந்த அலாட் பண்ணுற மணியாக இருக்கட்டும். அதே மாதிரி கடனுக்கு வந்து இவங்க அதாவது முந்தின கவர்மெண்ட் வந்து கடன் வச்சுட்டு போயிருப்பாங்களா, ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த கஜானா அதாவது இந்த வருமானத்துல இருந்து தான் வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது இவ்வளவும் செலவழிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற மாட்டாங்களா, அதாவது இப்போ டிவிகே கவர்மெண்ட் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு நியூ கவர்மெண்ட் வருது அப்படின்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ஒரு சில ஸ்கீம்ஸை வந்து அவங்க சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து யாராலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காலம் 5 வருஷத்தில் அவங்க பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ரொம்பவே முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். இப்போ வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த 717 டாஸ்மாக வந்து மூணதாக இருக்கட்டும், அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்பு சட்டம். ஸோ சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில திட்டங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த கஜானாவுக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டேக்ஸாக இருக்கட்டும், இன்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடன்களை வாங்குவாங்க. எப்பயும் போல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சில சேஞ்சஸ் பண்ணி அதில் கம்மி பண்ணலாமா அப்படின்றத வந்து மேபி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் டிவிகே கவர்மெண்ட் அவங்களுடைய 5 வருஷத்தில் வந்து அவங்க என்னென்ன சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா 908 கோடி வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 3.31 லட்சம் கோடி வந்து மொத்த வருஷத்துக்குமே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வருது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா இதுக்கு ஏத்தாப்புல செலவுகளும் இருக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ நடைமுறையில் இருக்க டிவிகே கவர்மெண்ட், அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த அளவு வந்து அவர் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைவேற்றுவார், அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்குள்ளெல்லாம் அவர் வந்து செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இன்னும் டேக்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லை செலவுகளை வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.